எவ்வளோ கஷ்டப்பட்டோம். வந்து வீட்டில் அழுவான், ஃபீஸ் கட்டு. இவர் 2 பேருமே ஃபீஸ் கட்டு இந்த மாதிரி எக்ஸாம் வருது, ஹால் டிக்கெட் வாங்கி கொடுன்னு. எங்களால் முடியல, கண்டிப்பாக முடியவே கிடையாது. எவ்வளோ சார் இருக்கும் ஃபீஸ்? எவ்வளோக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? போன வருஷம் மட்டும் 3 பேர்த்துக்கும் 70,000 வந்துச்சு. வா, முடியல, எங்களால் கட்டவே முடியல. கொஞ்சம் கட்டியிருந்தேன், இதை விவசாயத்தில் கிடைச்சதை வச்சு இப்போ ஒரு பாதி ஒரு கால்வாசி கட்டியிருந்தேன். அதுக்கு மேலே கட்ட முடியல. பிரின்ஸிபால் மேடத்திட்ட போய் நாங்கள் ரெக்வஸ்ட், ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கி கொடுக்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் எங்களுக்கே கடைசியில் ஒரு கட்டத்துக்கு எத்தனை வாட்டி தான் நாமளே போய் கேட்குறது, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் சார் வீட்டுக்கு போயிருந்தப்போ சார் 1,00,000 ரூபா கொடுத்து அப்போவே அந்த வருஷத்துக்கு பேமெண்ட் போன வருஷமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷத்துக்கு இப்போ ஜூன் மாதம் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆனிச்சு, இந்த ஜூனே முடியல. 3 பசங்களுமே ஃபீஸ் கட்டிட்டாங்க. வருஷத்துக்கான ஃபீஸே கட்டிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸே கட்டிட்டாங்க. அது நினைக்கும் போது எங்களுக்கு, ஏன்னா பிரின்ஸிபாலே அது பெருமையாக பேசுனாங்க. போன வருஷம் கடைசி எக்ஸாம் வரலையும் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க, இந்த வருஷத்துக்கு ஃபுல் பேமெண்ட் கட்டணத்தை உங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் பெருமையாக பேசுனாங்க. அது எங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே காரணம் வரலட்சுமி மேடம் தான்.